வணக்கம்மா. வணக்கம்மா, நன்றி. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் பானுமதிம்மா. உங்கள் பேர்? கௌரி. கௌரி. நம்ம எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் 14 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம்மா. ஆமாம். சொல்லுங்கள், உங்கள் கொலுவில் என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? கொலு வச்சதுனால உங்களுக்கு எந்த மாதிரி மன திருப்தி கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். நல்ல மன திருப்தி கிடச்சிருக்குமா. இந்த வருஷம் கார் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி தான் போய் கார் வாங்கிட்டு வந்தோம். அது இல்லாமல் 3 வருஷமாக முளைப்பாரி போட்டோம், நல்லா வளரல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்து அந்த சொன்னேன், இந்த வருஷம் நல்லபடியாக வளரணுன்னே. அதனால் அந்தளவு அம்மா நல்லபடியாக இந்த இடம் 3 முளைப்பாரியும் பேத்தி கைனால், மருமக கைனால், எல்லாத்து கைனாலையும் போட்டு நல்லா வளர்ந்துருக்குமா. ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொம்மைகள் வாங்கிடுவோம், கூட வாங்கிடுவோம். முதல்ல இதில் தான் டீப்பாயில் தான் வச்சோம். அப்போ படிப்படியாக வச்சு இப்போ 7 படி வச்சுருக்கோம். ஆமாம்மா, 7 படி வச்சுருக்கோம். உங்களம்மா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொலு வச்சதை பற்றி? கொலு வச்சது நான் வந்து 7 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த 6 வருஷமாக நாங்கள் வச்சுட்டு எனக்கு பார்த்துருக்கேன். ஆனால் நல்ல அத்தை இருக்கிறனால நாங்கள் எல்லாமே இங்கே நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இவங்களும் எந்த மாதிரி கொலு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஸ்பெஷலாக அவங்க வச்ச முளைப்பாரியை பற்றி நமக்கு நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு கொலுவை பற்றி விரிவாக சொன்ன இவங்களுக்கு ஜெம் டிவி வழங்கும் ஒரு சிறிய பரிசு. இந்தாங்கம்மா. தேங்க்யூம்மா. வருஷம் நீங்களும் வரணுமா, எங்கள் கொலுவை வந்து பேட்டி எடுக்கணும். கண்டிப்பாம்மா. இப்போ ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஒரு வீட்டில் எந்த மாதிரி கொலு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்தோம். ஸோ அதை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் எங்கள் வீட்லேயும் கொலு வச்சுருக்காங்க, வந்து எங்கள் வீட்லேயும் சூட்டெடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கொலு எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. இவங்களே ஆசைப்பட்டு நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் எந்த மாதிரி கொலு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என் பின்னாடியே வாங்களேன். जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय 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 என பாடி பணிந்தோம் जय जय. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? வேணி. உங்கள் நேம்மா? சரண்யா. நம்ம எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்டு இருக்கீங்கம்மா? 8 வருஷம் ஆகும். ஓகே. நீங்கள் உங்கள் மருமகள். சரி, ஓகேங்கம்மா. ஸோ இந்த கொலு வைக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி நீங்கள் அதை உணர்றீங்கம்மா? சரி, பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்ல வாழையடி வாழையாக நல்ல வளர்ச்சியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அவ்வளோ. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எத்தனை படி வச்சு? முதல்ல 3 படி ஆரம்பித்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் 5, 7, இந்த வருஷம் 9 வச்சு. ஆமாம். மேலும் மேலும் உங்களோட கொலு வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு 7, 9ன்னு இருந்தது, 13, 15ன்னு உங்களுக்கு வாழையடி வாழையா. சரிம்மா. ஜெம் டிவி மூலமா வாழ்த்துறோம். சரிம்மா. ஸோ உங்கள் கொலுவில் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக நினைக்கிறீங்கம்மா? ஸ்பெஷல்னா ஏதாவது பண்ணியிருப்பீங்களே, ஸோ இது நான் ரொம்ப முக்கியமாக இதை மட்டும் நான் எடுத்து பண்ணுவேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, அந்த அம்மன் அலங்காரம் அதை நாங்கள் ஸ்பெஷலாக எப்போதுமே பண்ணுவோம். அந்த தேங்காய், இந்த கும்பத்து மேலே வச்சு தேங்காய் வச்சு அதை டெக்கரேட் பண்ணுறத நாங்கள் ரொம்ப இது எடுத்து பண்ணுவோம். அதில் கேரட் எல்லோரும் மாலை குலசைக்கு குடும்பம் பூரா ஃபுல்லாக மாலை போடுவோம். பிள்ளைகள் எல்லாருமே எல்லாருமே மாலை போடுவீங்க? 3 பையங்க 3 மருமக, பேரம்பேத்தி எல்லாரும் போடுவோம். உங்ககிட்ட இருந்து கொலு வைக்கிற ஆர்வத்தையும், ஸோ எதனால் அவங்க கொலு வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவாகவே சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு ஜெம் டிவி மூலமாக ஒரு சிறிய பரிசு. ஸோ கொலு பற்றி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் போக போக ஒவ்வொருத்தரும் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்கங்க. அந்த வகையில் இப்போ அதே ஹவுசிங் போர்டில் இன்னொருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், நாங்களும் கொலு வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இவங்க எந்த மாதிரி கொலு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என் கூடயே வாங்க.
ஒவ்வொரு வீட்டையும் பார்க்க இவங்க என்ன ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க, அவங்க என்ன ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு கொலு கொண்டாடிட்டு இருக்காங்கங்க. ஸோ இவங்க வீட்டில் என்ன மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ கூடயே வந்து பாருங்கள், செம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பெருமாளும் அலமேலு மங்காவும் அந்த பொம்மை வந்து 25 வருஷமாக நாங்கள் வச்சிட்ருக்கோம். எங்கள் பாட்டி வந்து எனக்கு நான் முதல்ல சின்ன குழந்தையில வாங்கும்போது அந்த பொம்மையை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து 25 இயர்ஸாக அந்த பொம்மையை நாங்கள் வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது திருச்செந்தூர் முருகர் பிள்ளையார். நாங்கள் வந்து எப்போவுமே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பொம்மை வந்து வாங்குவோம். ஸோ இந்த பொம்மை வந்து நாங்கள் மதுரையில் வாங்கினோம். இது வந்து இந்த யானை பொம்மை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாங்குகிறோம். அதனால் ஒவ்வொரு பொம்மையும் எந்த இடத்துல எங்களுக்கு அந்த பொம்மை பிடிச்சிருந்தாலும் நிப்பாட்டி நாங்கள் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த காமதேனுவை பற்றி சொல்லணும். இது வந்து எங்கள் பாட்டியோட அம்மாவோடது. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 100 வயசு ஆச்சு. பொம்மையோட கலர் வந்து கொஞ்சம் போயிடுச்சு. அதனால் நாங்கள் ரீபெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மா. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் மேலே ஆச்சு. இதுக்கும் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னால் ரீபெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கும்பம் வந்து எங்கள் பாட்டி வந்து வச்சுட்டு இருந்த கும்பம். கலசம் வந்து எல்லோரும் கலசம் வச்சு பண்ணுவாங்க. நாங்கள் வந்து நாங்கள் பொன் குழந்தைங்களாக இருக்கிறதுனால கலசம் வச்சு பண்ண வேணாம் அப்படின்ட்டு பாட்டி வந்து பொம்மையே வச்சு கலசமாக நம்ம கும்பிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதுக்கும் ரீபெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எதுக்கு ரீபெயிண்ட் பண்ணணுன்னா நம்மளோட பொம்மை வந்து மாறாது, அது வந்து அப்படி புதுசு மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ரீபெயிண்ட் பண்ணோம். இதுவும் வந்து மீனாட்சி. எங்களுக்கு மீனாட்சி அம்மன் ரொம்ப பிடிக்கும். அதனால் மீனாட்சி அம்மனோட பொம்மை வந்து எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதை நாங்கள் பார்த்து வாங்கிடுவோம். இது வந்து முத்தாரம்மர். 15 வருஷமாக நான் வந்து முத்தாரம்மனோட டிவோட்டி. அதனால் அந்த பொம்மை வந்த உடனே நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இது அஷ்டலக்ஷ்மி. முதல்ல அஷ்டலக்ஷ்மி செட்டாக இல்லை, ஃபஸ்ட்டு அந்த ஒரே ஒரு லக்ஷ்மி மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறமா இந்த செட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அது விட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சு அப்படி பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது ஆறுபடை வீடு. ஸோ முருகரோட ஆறுபடை வீடு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது நம்ம தமிழ்நாட்டு சைடு. அதனால் முருகரோட ஆறுபடை வீடு வந்து வச்சுருக்கோம். முதல்ல வந்து நாங்கள் ஆறுபடை வீடு செட்டாக இல்லை, அதனால் ஒவ்வொரு பொம்மையாக தனித்தனியாக இருக்கும். அதையும் நம்ம விட வேணாம் சொல்லிவிட்டு அதையும் வச்சுட்ருக்கோம். இது பிள்ளையார். இது வந்து பிள்ளையார்பட்டியில் அந்த ரெண்டுமே வாங்கினது. எல்லா பொம்மையும் வந்து ஒவ்வொரு ஊரில் வாங்கின கலெக்ஷன் தான். அதனால தான் இவ்வளோ நிறைய பொம்மை இருக்குது.
அப்புறம் இது வந்து தசாவதாரம். இது வந்து போன 5 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினது. இது வந்து புதுக்கோட்டையில் வாங்கினது, தொண்டமான் புதுக்கோட்டையில். அதுக்கப்புறம் இது வந்து விஷ்ணு, அதை வந்து விஷ்ணுவோட அவதாரங்கள் எல்லாமே இருக்கும். இது வந்து சரஸ்வதி, துர்க்கை, லக்ஷ்மி, இவங்க தான் நவராத்திரிக்கு வந்து மெயின். 3 நாள் வந்து சரஸ்வதிக்கு 3 நாள், துர்க்கைக்கு 3 நாள், லக்ஷ்மிக்கு 3 நாள். அதனால் அவங்க வந்து சென்டர் ஆஃப் கொலுவாக இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து செட்டியார் அம்மா. இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே அவங்க விற்பாங்க. இந்த மூட்டையெல்லாம் வந்து நாங்களே பண்ணது, ஜூட் பேக்கில் வந்து பண்ணது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாமே மரப்பாச்சி பொம்மைகள். இது வந்து நாங்கள் சின்ன வயசில் விளையாடின பொம்மைகளையும் வந்து அப்படியே நாங்கள் கொலுவாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே வச்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வாழை மரம் வந்து கட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 9 நாள் வாழை கட்டினா அது வந்து வாடிடும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் வந்து நம்ம இதுலேயே பொம்மை மாதிரியே இது வந்து இப்போ விற்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் வாங்கிட்டோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரசாதம் வந்து கண்டிப்பாக போடணும். அதனால் இன்றைக்கி வந்து என்ன பிரசாதமோ அதை வந்து நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து கதம்ப சாதம் பிரசாதம், அதனால் கதம்ப சாதம் போட்டிருக்கோம். வர்ற எல்லாருக்குமே வந்து நம்ம சுமங்கலி பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்ற எல்லாருக்குமே நம்ம கொடுப்போம். இது வந்து ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. நம்ம யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம கொடுக்கணும். அப்புறம் முளைப்பாரி, நம்ம வந்து மனசார வந்து கடவுளை வந்து நம்ம தியானம் பண்ணால் நம்மளுக்கு முளைப்பாரி வந்து அவ்வளோ செழிப்பாக வரும். அதுக்காக வருஷம் நம்ம வந்து மனசார இருந்தால் தான் நம்மளுக்கு முளைப்பாரி வந்து மேலே எழும்பி வரும். ஸோ இதுதான் இந்த படிகளில் இருக்கிறது. இது போக சுற்றி நிறைய வச்சுருக்கேன், அதையும் நான் காமிக்கிறேன். இது வந்து கான்செப்டு, இது வந்து ஐகான் ஆஃப் மதுரை. ஸோ இது வந்து மீனாட்சி வந்து தங்கத்தேரில் வர்றது. ஸோ இது வந்து ஹேண்டில் பண்ணது. இந்த வருஷம் வந்து இது பண்ணேன், தெர்மோகோலில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். இதில் இருக்கிற அந்த பருப்பு தேங்காய் வந்து எங்கள் அம்மா வருஷம் கொலுவில் வந்து பருப்பு தேங்காய் வந்து கண்டிப்பாக பண்ணி வைப்பாங்க. இந்த வருஷமும் கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இதில் உள்ள தோசை, இட்லி எல்லாமே நாங்களே கையில் வேக்ஸில் பண்ணது. மீனாட்சி வந்து தேரில் வரும்போது அவங்க முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அந்த செட்டு இது. அதுக்கப்புறம் இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூரில் வாங்கினோம். இது வந்து எங்கள் பாட்டியோட அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்த மரப்பாச்சி பொம்மை. இதுக்கு வந்து 100 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் அதோட ட்ரெஸ்ஸை மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், இப்போ இருக்கிற ட்ரெண்டு பகுதி. அப்புறம் இது வந்து கல்யாண செட்டு. இது தெலுங்கு பிராமின் கல்யாணத்தை வந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து மாங்கல்ய தாரணம், அப்புறம் அம்மி மிதிக்கிறது. இது வந்து நாகவல்லி. இது வந்து அம்மா வந்து எங்களுக்கு கருகுமணி வச்சு பண்ணுவாங்க. அதனால் அந்த பொட்டு, பழைய பொட்டு, அதையும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான் எங்களோட தாலி. அதுக்கப்புறம் தூளியில் ஆட்டுறது, இதுவும் கல்யாணம் அப்படிங்கிறதுனால இதுவும் நாங்கள், இது பேர் பருப்பு தேங்காய், அது வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இது வந்து 60ஆம் கல்யாணம். இது வந்து நாகவல்லி பானை இது. ஸோ இந்த பானையை வந்து இதுதான் கல்யாணத்துக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இது கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபுல்லாமே இது வந்து பிராமின் கான்செப்ட்டு, தெலுங்கு பிராமின் கான்செப்டில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து மாமா மாமியோட சதாபிஷேகம். ஸோ இது வந்து நான் ஹேண்டில் போட்ட கோலம். ஸோ அதையும் வந்து கொலுவில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து கல்யாண சீர். ஸோ அந்த காலத்தில் வந்து கல்யாணத்துக்கு வந்து அம்மிக்கல், ஆட்டுக்கல், குளவி இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் இருந்து பித்தளை சாமான், இது வந்து மாக்கல், இப்போ எவர் சில்வர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அது வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கல்யாணம் வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து ஆண்டாள் எப்படின்னா, என் பொண்ணு வந்து ஆடி பூரத்தில் பிறந்திருக்கா. அதனால் எங்களுக்கு ஆண்டாள்னால் ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டோட பேரும் வந்து ரெங்கநிவாஸ். அதனால் ஒவ்வொரு படியிலையும் வந்து ரெங்கநாதர் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த இருக்கிற இந்த கல்யாண செட்டில் உள்ள எல்லா பொம்மையுமே நான் கையால் பண்ணது, பாசியில் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மதுரை தெப்பக்குளம். ஸோ அந்த இதில் வந்து இந்த தெப்பக்குளத்தை பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து பர்ணசாலை.
மாயமான் வந்து சீதா கேட்ட உடனே ராமர் ஓடுவார். லக்ஷ்மண ரேகா போட்டு லக்ஷ்மணன் அண்ணனை தேடி போகும்போது ராவணன் வந்து சீதாவை கவர வரும்போது நீ தாண்டி வா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த கதையை வந்து வச்சு இந்த இது வச்சுருக்குறோம். இந்த பொம்மை வந்து கஜேந்திர மோக்ஷம். இது என்னென்னா, யானை வந்து பெருமாளுக்காக வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு டெய்லி போய் சேவை பண்ணும். அப்போ வந்து முதல்ல வந்து யானை காலை வந்து கடிக்க வரும். அப்போ வந்து யானை வந்து கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது பெருமாள் வந்து அவங்களுக்கு அருள் புரிவாங்க. ஸோ இது வந்து கஜேந்திர மோக்ஷம் அந்த கான்செப்டில் இதை வச்சுருக்குறோம். அப்புறம் இது வந்து கண்ணன் லீலை. ஸோ இது வந்து ஃபுல்லாமே கோகுலம். ஸோ அவர் வந்து பிறந்து அவரை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கண்ணன் வந்து இதில் இருப்பாங்க. அவங்க வந்து பாமா ருக்மணியை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இதில் இருக்கும். ஸோ மீரா வந்து கண்ணனை நினச்சி தியானம் பண்ணுறது, அதுக்கப்புறமா உரலில் வந்து அவங்கள அம்மா கட்டி போட்டிருக்கிறது, வெண்ணெய் திருடுறது. இந்த பொம்மை வந்து 100 வருஷம் ஆச்சு. எங்கள் பாட்டியோட அம்மாவோட பொம்மை. அதை வந்து இன்னும் பத்திரமா நாங்கள் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து கிறிஸ்மஸ் குடில். நான் படித்தது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு. எனக்கு வந்து கிறிஸ்மஸ்னால் ரொம்ப பிடிக்கும். தனியாக வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்னால் குடில் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டு கொலுவிலையே வந்து நான் குடில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கடற்கரை. நம்ம வந்து தூத்துக்குடியில் இருக்கிறோம், அதனால் அந்த கான்செப்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வச்சுருக்கோம். இது வந்து யானைகள் சரணாலயம். ஸோ யானைகளை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சரணாலயம் வச்சுருக்குறோம். இது வந்து பேர்ட் சாங்சுரி. ஸோ நம்ம பறவைகளை எல்லாமே வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பேர்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து வைல்ட் அனிமல்ஸ், சேவ் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ எனக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு வைல்ட் அனிமல்ஸ் கிடைக்கிறது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம். இது வந்து துர்கா, எல்லா டைப் ஆஃப் துர்கா, அதுக்கப்புறம் சரஸ்வதி இருக்குது. அப்புறம் இது வந்து ரொம்ப பிடிச்ச எங்களுக்கு இது பாரதியார், திருவள்ளுவர், காந்தி. ஸோ அவங்கள வந்து மெயின் கொலுவாக வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்தது. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. அதையும் கொலுவிலேயே நாங்கள் வந்து வச்சுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செல்விஞ்சர் 1வது தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் கொலு நடக்குதான். ஸோ அவங்களும் என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அடிக்கடி நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் நம்மளும் கொலு வச்சுருக்கோம், அவங்க கொலுவில் எந்த அளவு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸைட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த மாதிரி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க வீட்டில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இவங்களோட வீட்டில் எந்த மாதிரி வச்சுருக்குறாங்க, ஸோ அவங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, எத்தனை வருஷமாக கொலு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எங்களுக்கு கூரையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? எங்களுக்கு கூரையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மக்கள் வாழலாமா? காளி மகமாயி கருமாரி அபிராமி என பாடிய